நந்தினி நந்தினி, நான் இப்பதான் புனிதா கிட்ட பேசினேன். உங்ககிட்டயும் திமிரா தான் பேசினாளா? பாத்தியா, உனக்கு இன்னும் கோவம் குறையலையா அவன் மேல? நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு நந்தினி, இங்க பாரு, அவ ஒரு சின்ன பொண்ணு. நல்லது கெட்டதெல்லாம் அவளுக்கு இன்னும் புரியல. அதனாலதான் அவன் உன்கிட்ட பக்குவம் இல்லாமலாம் பேசியிருக்கா. சரியா? நான் அவகிட்ட நிறுத்தி நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ண உடனே புரிஞ்சுக்கிட்டா அவ. இத பாரு, இன்னில இருந்து இனிமே அவ எப்பவுமே மரியாதையா தான் நடந்துப்பா. நீ டென்ஷன் ஆகாத. மரியாதை இல்லாம பேசினது கூட எனக்கு வலிக்கலாத்தா சார். ஆனா அவ செய்யறது சரிங்கிற மாதிரி திமிரா பேசினா பாருங்க, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் நான் பேசிட்டேன்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். தயவு செஞ்சு இத பாரு, நீ இப்படி எமோஷனல் ஆகாத ப்ளீஸ். ஐயா உள்ள வரலாமா? உள்ள வந்துட்டு உள்ள வரலாமான்னு கேக்குற? என்ன விஷயம் கல்யாணம்? ஐயா அது ஒண்ணு இல்லையா, யாரோ போலீஸ்கார் வந்திருக்காரு. ஏதோ உங்க 2 பேரையும் பார்க்கணுமா? போலீஸ் ஆபீசர்? ஆமாங்கய்யா. யாரு? நம்ம சுரேகா கேஸ விசாரிக்கிறாரே அந்த ஏசி அவரா? அந்த போலீஸ்காரெல்லாம் இல்லையா, இவர் யாரோ புதுசா இருக்காப்லையா. உங்க 2 பேர்கிட்ட தான் முக்கியமா பேசணுமா. எங்க கிட்ட பேசணுமா? ஐயா அதுவும் முக்கியமான விஷயமா, அதுவும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லி கூப்பிடறாப்ல. வாங்க போலாம்யா. ஓ அப்படியா? ஆமாயா. முக்கியமான விஷயமா? நந்தினி வா, ஏதோ புது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போய் என்னன்னு பாப்போம். வாங்க வாங்க வாங்க. என்னம்மா? இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காராம். சூர்யா கிட்ட ஏதோ பேசணும். ரெடி? வா சூர்யா. சார் இது என் பையன் சூர்யா, அது என்னுடைய மருமகன் நந்தினி. சூர்யா இவரு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காரு. ஹாய் சார், ஐம் சூர்யா. ஹலோ. என்ன விஷயம் சார்? சார் ரொம்ப முக்கியமான தகவல் உங்ககிட்ட பர்சனலா சொல்லணும்னு தான் வந்தேன். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து என்கிட்ட என்ன சார் பர்சனலா பேசணும்? அப்படி என்ன சார்? உங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சார். நீங்க தானே அந்த ரஞ்சித்தை பிடிச்சு கொடுத்தீங்க? ஆமா சார். என்னாச்சு? அந்த கிரிமினல் இப்ப சும்மா இல்ல மேடம். உங்க மேலையும் சார் மேலையும் ரொம்ப கோவமா இருக்கான். வெஞ்சன்ஸ்ல இருக்கான்னு சொல்லணும். ஜெயிலுக்குள்ள இருந்து தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. என்ன இன்ஃபர்மேஷன் சார் வந்திருக்கு? அந்த கிரிமினல் ரஞ்சித் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு சில பேர் ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத்தா சார், சார் வாட் யூ மீன்? அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ. என்ன சொல்றீங்க? அவன் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு சில கூலிப்படை ஆட்களோட பேசிக்கிட்டு இருக்கான். சோ கிரிமினல் ரஞ்சித் அந்த கூலிப்படையோட பேசுறது அநேகமா உங்களை பழிவாங்கிறதுக்காக தான் இருக்கும். சார் ஓகே சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஹவு சார்? அவனுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நிச்சயம் உங்களை எந்த வகையிலையாவது அட்டாக் பண்ணுவான். உங்களை எப்படி வேணாலும் அவன் பழி வாங்குவான். அத்தா சார், ஒரு நிமிஷம் இரு. பி கேர்ஃபுல் சார். நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றதுக்காக தான் நேர்ல வந்தேன். ஏதாவது சின்ன சம்பவம் நடந்தாலும் உடனே எங்க டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் சார். நான் நம்பர் தரட்டுமா? நோ சார், நாட் நெசசரி. பிகாஸ் ஆல்ரெடி என்னோட தங்கச்சியோட கேஸ்ல நானும் ஏசி கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஓகே சார். சோ ஐ ஹேவ் த நம்பர். ஓகே சார், பி கேர்ஃபுல். ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே பிளான் பண்றானா அந்த ரஞ்சித் பயங்கர கிரிமினலா இருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ரஞ்சித்தால எங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். அப்படியே இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இதோ இங்க நின்னுட்டு இருக்கா பாருங்க, இவளால தான் வரணும். சார் என்ன சார் இது? ஐயோ சுந்தரவள்ளி, நம்ம குடும்ப பிரச்சனை இங்க ஏன் பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பா சொன்னேன்? நான் இருக்கிற ஃபேக்ட் தானே சொன்னேன். ரஞ்சித் மேல குற்றம் சுமத்தி அவன் இப்ப குற்றவாளியா ஜெயில இருக்கானா சாட்சி அவனுக்கு எதிராக இருக்கிறதுனால. மத்தபடி நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா இதோ நிக்கிறாளே இவகிட்ட இருந்து தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். டாடி, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? எனக்கும் திரும்ப பேச தெரியும், ஆனா நான் பேசினா வேண்டாம். கொஞ்சம் சொல்லி வைங்க. என்ன கல்ச்சர் இது? சுந்தரவள்ளி, இன்னும் கொஞ்சம் பேசாம இருக்கியா? இப்ப நான் என்ன பண்ணேன்? எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் தகவலை சொல்லி எச்சரிக்கிறதுக்காக தான் வந்தேன். உங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சூர்யா சார், நீங்க மறந்துடாதீங்க. ஏதாவது பிரச்சனைனா நீங்க ஏசி சாரையோ இன்ஸ்பெக்டரையோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஷூர் சார். மோர் ஓவர்
ஏசி சாரே உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னு சொல்லியிருக்காரு சார். டைம் இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. ஓகே சார், டன்.